அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MM2 அன்புக்குமாரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம 2024 நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரு பெரிய கேங்கோட வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதர்கந்தால செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து டெல்லி, அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து சங்கரி வில்லேஜ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31ங்க. நம்ம சங்கரி வில்லேஜ்லேருந்து நம்மளோட ட்ரெக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேதர்கந்தா ட்ரெக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா என்னென்ன தப்புலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கேதர்கந்தா ட்ரெக்கை பண்ண முடியாதவங்க கவலையை விடுங்க, என்னோட சேர்ந்து பயணம் செய்ய தயாராக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போது சங்கரியிலிருந்து நம்மளோட ட்ரெக்கிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் செட் ரெண்டெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ எல்லாம் வியர் பண்ணியாச்சு. வேணாத எல்லாமே வந்து கிளாக் ரூமில் வச்சிட்டோம். வேணுங்கிறத மட்டும் பேக் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ காட்ட போகிறேன். ஏன்னா நம்ம நைட்டு வந்ததில் வந்து ஃபுல்லாக பண்ணி தானே இருந்துச்சு. இப்போது இந்த குட் மார்னிங் வைப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான சீனரி காட்ட போகிறேன். பாருங்கள், ஆக்சுவலாக இதுதாங்க நைட்டு மறந்துட்டு இருந்த ரொம்ப அழகான ஒரு விஷயம். டிசம்பர் எண்ட்லேயே வந்து ஸ்னோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. பட் இந்த டைம் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மலை ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவாக இருந்திருக்குங்க. அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மேலே வந்து ஸ்னோ அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. நம்ம இப்போ அங்கே போகிறதில்ல. நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்னோ ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் மேலே வந்து ப்ரிடிக்ஷன் இருக்குது. பட் நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ அதை சிறப்பாக பண்ணுவோம். மேபி ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம நேற்று போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ஷாப்ஸ்லாம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நைட்டே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் டைமில் ட்ரெக் பண்ணுறது ரொம்ப சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மார்னிங் கிளம்பிட்டோம். இங்கே இருக்கிற நாயெல்லாம் வந்து ரொம்பவே க்யூட்டாக புசுன்னு இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நேற்று சாப்பிட்டது வந்து ரொட்டிங்க. இப்போ வந்து இந்த ஆலு பரோட்டா நான் சொன்ன ஸ்டஃப்டு அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஸ்டஃப்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேதர்கந்தா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இல்லை நார்த் சைட் நீங்கள் ஏதாவது ட்ராவலுக்குன்னு பிளான் பண்ணாவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தாங்க. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டி, ஆலு ரொட்டி, அதுக்கப்புறம் ஆம்லேட்டு, மேகி தாங்க இருந்துச்சு. நாங்கள் ரொட்டிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நாங்கள் ஒரு 45-50 பேர் வந்திருந்தோம். 2 கடை தான் இருந்து ஷேர் பண்ணி உட்காந்தோம். நம்மளுக்கு ரொட்டின்னு பார்த்தா ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ட்ரெக்கிங் வேறு எங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் திரும்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நான் மேகியே ஆர்டர் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் ரொட்டி சொன்னவங்க எல்லாருமே வந்து ஆம்லேட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அரைகுறையாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆம்லேட்னு கேட்டால் வந்து 2 ஆம்லேட் போட்டுறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ஹோட்டல்ஸ் கம்மிங்க. நான் ஆலு பரோட்டா ரொட்டிலாம் வந்து நம்ம டிலே ஆகுது. ஒன்று மேகி சீக்கிரம் வந்துடுது, ஆல்ரெடி ஒன்று முடிச்சிட்டோம். நம்ம ஆலு பரோட்டா சொல்லியிருந்தோம் ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது. அதில் இன்னொரு மேகி நம்ம பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆம்லேட் அதுக்கப்புறம் சீக்கிரமாக வருது. இந்த ரொட்டியும் ஆலு பரோட்டா மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்த எல்லாருமே வந்து 15 பஞ்சா வந்து டீம் பிரிச்சிட்டாங்க. நம்மளோட கைடு யார் அப்படின்னா தீதி, சுமித்ரா. தீதி எங்களோட கைடை இந்த டீம் பிரிக்கும் போது தாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்களை நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. சுமித்ரா ஓகே, இவங்க தான் வந்து நம்ம கைட், நம்மளை வந்து கூட்டு போகிறாங்க. இந்த கேதர்கந்தா ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐமேக்ஸ் மீடியா சாஸ்கிர் போகணும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களோட டீம் ஐமேக்ஸ் அட்வென்ச்சர் வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரிப்பு தாங்க இந்த கேதர்கந்தா நியூ இயர் செலிப்ரேஷன். அவங்க யூடியூப் சேனலோட அனௌன்ஸ்மெண்ட் போச்சு, இந்த மாதிரி கேதர்கந்தா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போகிறோம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படி செட்டான கேங்கு தான் வந்து இந்த கேங்கு. ஸோ இவங்க வந்து வரும்போதே வந்து 2 பேரா 4 பேரா அப்படின்னு கேங்காக வந்துட்டாங்க. என்ன மாதிரி வந்து நிறைய பேர் சோலோவும் வந்திருந்தாங்க. நம்ம ட்ரிப்பு வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சங்கரி வில்லேஜ் வரைக்கும் வந்து சோலோ ட்ரிப்பாக தான் போயிட்டுருக்கும். எனக்கு ஐமேக்ஸ் சாஸ்கி ப்ரோவை தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருதராஜ புராணா வந்து எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இங்கிலானாப்பில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்பில். இந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கு செட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேங்லாம் வந்து போகும் நம்மளுக்கு செட் ஆனாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் மூலியமாக தான் வந்து இந்த ட்ரெக்கை வந்து சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணவே முடிஞ்சுங்க. இதெல்லாம் போக வந்து எங்களுக்கு நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா எங்களை என்ட்ரன்ஸ்லேயே செக் போஸ்ட்லேயே வந்து எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ணாமல் போயிட்டாங்க. என்ன ரீசனுக்கு சொன்னால் வந்து டைம் லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நாங்கள் மேலே அமிச்சிட்டோம், உங்களை அனுப்ப மாட்டோம், உங்களுக்கு ப்ராப்பரான வந்து அட்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டதே வந்து இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக தான். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணோன்னே எல்லாருமே வந்து ஒரு மூட் அவுட் ஆகிட்டோங்க.
திரும்பி போகிறதுக்குலாம் வந்து யாருக்குமே மனசே இல்லை. அதுக்கப்புறம் சாஸ்கே ப்ரோ அவங்க டீமு, அதுக்கப்புறம் இங்கே ட்ரிப் எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க எல்லாரும் போயிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணவங்க எல்லாத்தோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி அவங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களை ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் ஹாப்பியாக நாங்கள் அப்படியே நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். கிளம்பியாச்சு. இது நம்ம செக் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே நிறைய உள்ள காட்டேஜில் இருக்குங்க. இங்கே ஒன்று பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ண வந்து சங்கரி மார்க்கெட் ஆமாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா வந்து சங்கரி வில்லேஜ் அம்மா. அரௌண்ட் ஒரு 10 மணிக்கே வந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜூடாகதா லேக் இது வந்து என்னன்னா 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற போர்டில் போட்டிருக்கு. பட் 4 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 hours ஆகும் அப்படிங்கிறாங்க ட்ரெக்கிங் மட்டுமே. நம்ம சங்கரி மார்க்கெட்டில் வந்து ஃபுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது 3 ஐட்டம் தான் கிடச்சி. ஆனால் இங்கே செக் போஸ்ட் தாண்டி உள்ளே வந்தால் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. ஆக்சுவலாக க்ரில்லு, பன்னீர் டிக்கா, பீஸா, காக்டெயில்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. பட் செக் போஸ்ட் தாண்டி வரணும். மேபி நம்ம முன்னாடியே இந்த ஹோட்டல் அப்படின்னு நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து செக் போஸ்ட்டில் நமக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே பார்த்துட்டு இங்கே நிறைய வீடு இருக்குது. அண்ட் ஹோம் ஸ்டேவும் இருக்குது, ஹோட்டல்ஸும். நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதுதான் நம்ம ஏற போகிற ஸ்டார்டிங். ஐயோ எதிர்பார்த்தேன். இந்த ட்ரெக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இன்னொன்று இந்த ட்ரெக்கை வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்குமாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு வீடியோ வரல. இப்போ நம்ம ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது மலை இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த மலை இப்படி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு போவோம். பட் இது டோட்டலி புதுசுங்க. அதனால் ஒவ்வொன்றும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அங்கேருந்து இங்கே இருந்ததுக்கே வந்து கொஞ்சம் இழைக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் ட்ராவலர். இவர் அரவிந்த் ப்ரோங்க. இவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்காரு, அரவிந்த் பிளாக்ஸ் அப்படின்ட்டு. 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே சப்போர்ட்டர்ஸ் இருந்து யூடியூப் சேனலில் செம்மையாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சென்னையை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் சேனலில் பார்த்தாவே போதுங்க. நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஃப்ரெண்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம அரவிந்த் ப்ரோ தாங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரிப்பிள் நிறைய செலிபிரிட்டி இருக்காங்க. அதில் இன்னொரு செலிபிரிட்டி பார்த்தா இவர் தான். நம்மளுக்கு செம்மையாக கைட் பண்ணவரே முன்னாடி போயிட்டு இருக்கு நம்ம சந்தோஷ் ப்ரோ தான். இவரை வச்சு தான் வந்து நாங்கள் டிரைவரு, சாப்பாடு நான் பார்த்துக்கல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியும். எனக்கு தெரிஞ்ச லக்கேஜ் இருக்கிறனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியுது. பட் பழகிடும். அடிக்கடி இவங்க பயமுறுத்துறாங்க. कितना रुपये भैया? 300. நம்ம வெள்ளிங்கிரி மலை மாதிரி தாங்க எல்லாம் போட்டு வந்துருப்போம் மேலே குளிரும் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் செம்மையாக வேக்காடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேக்காடு தான் எல்லாம் போட்டது தான் கழட்டிகிட்டு இருக்கிறாங்க. மேலே கண்டிப்பாக தேவைப்படும். வேர் தூத்துதுங்க. ஆனால் கிளைமேட்டு சில்லுன்னு தான் இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் மேலே ஏறி வரும்போதே வந்து இங்கே நிறையா அண்ணாஸ் இருக்காங்க, பையாஸ். ஏன்னா வந்து இங்கேருந்து அப்லோடிங் பண்ணுறாங்களாமா. ஸோ ரேட்டு பார்த்தா நம்ம பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து வருது. பட் நம்ம ரூம்லேருந்தே வந்து அப்லோடிங் பண்ணாங்க, அதுக்கும் சேம் சார்ஜ் தான் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே அடிச்சு பிடிச்சி பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 50-100 அப்படிங்கிறத கம்மியாகுது. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கேயே வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது வேகமாக போயிடும். அதோட வேகத்துக்கு கன்ஃபார்ம் நம்ம போக முடியாது. நம்ம இப்போ வந்து ஜூடாகதா லேக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதா இருந்துச்சு. பட் நம்ம நேற்று நைட்டும் நம்ம ட்ரெக் பண்ணல. ஸோ இதுதான் காலையில் தான் ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சதுனால ஜூடாகதா லேக்கில் ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேஸ் கேம்ப் வரைக்கும் நம்ம போனோம். அச்சா பையா.
இந்த ட்ரெக்கிங்கில் நாங்களே எங்களுக்கு சூனி வச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோடிங் தாங்க. ஆக்சுவலாக ஏகப்பட்ட அமௌண்ட் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இந்த லோடிங்க்கு ஜஸ்ட் ஒரு 300 400 தான் கேட்டாங்க. அதை நாங்கள் யோசிக்காமல் நாங்கள் கொடுத்துருக்கலாம். பட் இன்னொன்று வந்து இங்கே யாருமே எங்களுக்கு அனுபவம் இல்லை. வேணா சில திங்ஸ் வந்து நாங்கள் கிளாக் ரூம் ஸ்டே பண்ண ரூம்லேயே வச்சிட்டோம். இந்த ட்ரெக்கிங்கு தேவையானது வந்து நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வின்டர் டைமில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் வியர், ஃப்ளச்சு, ஜர்க்கின், அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுக்கு வாங்கின ஜர்க்கின் எல்லாமே நம்ம அங்கே போட்டு நாங்கள் இப்போ ட்ரெக் பண்ணிட்டு இருக்கோம். அது போக உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் நமக்கு முக்கியம். பட் ஒன்றுக்கு 2-3 வாட்டர் பாட்டில் உள்ள இருக்கு வித் வாட்டரோட. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணும்போது சேஞ்ச் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து எங்களோட பேக்கில் இருக்குங்க. நாங்கள் 300 ரூபா பார்க்காம எங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெக்கிங்கை வந்து எங்களுக்கு இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஒரு மைண்ட் செட்லேயே வந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் நிறைய பக்கம் வந்து எங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு, இந்த மாதிரி லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அது வந்து எங்களுக்கு தெரியாத ஆளாக போச்சு. எங்களுக்கு ரூம்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க, அதிலேயே நாங்கள் கொடுத்துருக்கலாம். இவங்களாம் யாரும் தெரியல, எங்கே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு பயத்தினாலே வந்து திரும்ப அந்த லக்கேஜெலாம் வந்து நாங்கள் போட்டே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லக்கேஜ் ஃப்ரீயாக வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து மாற்றி எங்கள் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு கேரி பண்ணனால வந்து ஒரு மாதிரி நாங்கள் ட்ரக் பண்ணோம். பட் அந்த லக்கேஜ்லாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ரக் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுங்க. இந்த ட்ரெக்கிங்கில் ஏகப்பட்டது முக்கியமான விஷயம். ஆனால் இதை வந்து சாதாரண நினச்சிக்காதீங்க. இது இல்லை அப்படின்னா வந்து ஏற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு இப்போதைக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. என்ன ப்ரோ? கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பா நீங்க எது கண்டிப்பாக ஹைக்கிங் போல் யூஸ் பண்ணுங்க. 50 ரூபா கொடுத்து ஒரு குச்சி வாங்கிக்கங்க. இந்த மாதிரி கேவலமாக அந்த இவ்வளோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குதிரையில் போட்டு மேலே அமைச்சிருங்க. இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம கேங்கில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டில் அரவிந்த் ப்ரோக்கு அப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்டு மணியும் அதுக்கப்புறம் சுலைமான் ப்ரோவும் வந்து நல்லா மிங்கிளானாங்க. சொல்லப்போனால் வந்து எங்களோட லக்கேஜெல்லாம் வந்து அவங்க தான் மாற்றி ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கும் அரவிந்த் ப்ரோக்குலாம். எதுவாக இருந்தாலும் ஜூனா காத்தால போய் பார்த்துக்கிட்டு நார்மல் டிஷர்ட் போட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஃபீல் பண்ணாது தான். நாங்கள் அங்கேருந்து கிளம்போதே வந்து உள்ள ஒரு டெர்மினல் ஃப்ளச்சு அவங்க லிஸ்ட்டில் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோமா. ஆனால் அது ஸ்டார்டிங்க்கே எனக்கு தெரிஞ்சது ரெக்கவர் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு மேபி நீங்கள் வர டைம் ரொம்ப பனியாக இருந்துச்சுன்னா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டே வந்தோம், எங்கேயுமே கடையே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு கடை இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் நிறைய கடைகளுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மழை ஏற ரேட் அப்படிங்கிறது கூட்டிகிட்டே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாப் எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு ஏதாவது இங்கே வந்தவங்கலாம் வந்து வாட்டர் கேன் வாங்கிக்கிறாங்க. நார்மல் நம்ம பிஸ்லரி வாட்டர் கேன் தான் இங்கே இருக்குது. 50 ரூபாங்க ஒரு லிட்ரு. இவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். भाई दो ब्रदर, वाई ब्रदर. अरे भाई वही या तो बच्चा आराम से भाई दो. हाँ, आप नाम क्या है? व्हाट आर द मेनू भैया? स्नैक्स, व्हाट स्नैक्स? இந்த பையன் வாயா ஏதாவது இருக்கான்னு கேட்க பார்க்குறேன். பஸ் ஓகே. நம்ம போகிற வழியில் ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ண தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஆனால் அங்கேருந்து கொஞ்ச தூரத்துலேயே வந்து கொஞ்சம் இல்லைங்க, அந்த ஷாப் அங்கே தெரியுது, 2வது ஷாப் இங்கே இருக்குது. கிராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, நான் அதை வச்சு வந்து டாங்கின்னு நினச்சேன். ஆனால் பார்க்குறதுக்கு குதிரை மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ட்ரெக் பண்ணுறவங்க சொன்னாங்க பேர் கச்சாராமா. நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். क्या करेंगे? இந்த கச்சார் ஆரம்பத்துலேருந்து இப்படி தாங்க. அது ஏறும்போது இறங்கும்போதும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, சேஃபான பிளேஸில் இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் இல்லைங்க, பல டைம் வந்து நிறைய பேத்துக்கு ஆயிடுச்சுங்க. ஒன்று டூ மச்சுங்க. இப்போ இந்த ஷாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா டீ 30 ரூபா, லெமன் டீ, மேகி,
அதுக்கப்புறம் என்னது பன் ஆம்லேட், பன் மஸ்கா, காஃபி, லெமன் வாட்டர், ஹாட் வாட்டர், சூப் இதாக இருக்குங்க. இப்போ நம்ம கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 7,000 அடிகள் இருக்குங்க. இவனை கண்டதான் பயமே. உங்களோட ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஏதாவது நல்லா சாப்பிடணும் அப்படின்னா மேலே மேலே வந்துக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்த கடையில் கூட இங்கே கொஞ்சம் ஐட்டம் அதிகமாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரெக்கிங்கில் நம்ம அந்த கடையை பற்றி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஆனால் வந்து நம்மளுக்கான ஃபுட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃப்ரீ தான். நம்ம ஆளுலாம் இங்கே சாப்பிட்ருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ சாப்பிட்டா ஹெவி ஆயிருமோ அப்படிங்கிறது தோணுது. டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதுலேயும் போட்டு போய்க்கலாம். ஏதாவது பிளான் பண்ணுவோம் என்ன இது அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு இது வந்து லஞ்சா இது இப்போ என்னன்னா வந்து நம்ம ஜூடாகடா லேக்கில் தான் வந்து நம்மளுக்கு லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் லஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஜூடாகடா லேக்கில் ஜஸ்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ் கேம்ப் போகிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தான் தோணுது. டிஃபன் பாக்ஸில் கொண்டு போனால் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். ஸோ பேஸ் கேம்பில் போய் சாப்பிட்டுக்கலாம். பொருள் இந்த மாதிரி கடைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து ஃபில் பண்ணிக்குவோம். இந்த பேக்கை கழட்டிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கழட்டுறது மாட்டுறதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. மைல்டாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா நேற்றுலேருந்து நம்ம அந்த மேகி, ரொட்டி அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு இப்போ வந்து நம்ம ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு பருப்பு குழம்பு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஊறுகாய் வேறு லெவல். இந்த கிளைமேட்டுக்கு செமையாக இருந்துச்சுங்க. அளவாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜூடாகடா லேக் அங்கே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் கிளைமேட்டு சுச்சுவேஷன் எப்படின்னு தெரிஞ்சுட்டு சீக்கிரம் ஏறுவோமா இல்லை மெதுவாக ஏறுமான்னு தெரில நம்மளோட பேஸ் கேம்ப்க்கு. அங்கே நம்மளோட நியூ இயர் செலிப்ரேஷன். நம்ம ட்ரெக்கிங்கில் இப்போது ஒரு குட்டியான அழகான ஒரு ஸ்பாட்டுங்க. என்ன அப்படின்னா ஃபால்ஸ், மினி ஃபால்ஸ். அதாவது வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கு இந்த வழியாக. தண்ணி ஃப்ளோ நிறையா இருந்தால் சூப்பராக வரும் போல இருக்குங்க. அங்கே ஒரு பாலம் இருக்குது. கீழே அந்த வாட்டர் ஃப்ளோலேருந்து ஒரு பிரிட்ஜு பார்த்தோம்ல, அந்த பிரிட்ஜு நம்ம நடக்கிறதுல கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சுன்ட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து யூஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கான்னு தெரில. அங்கங்கே உடஞ்சிருக்கு. அங்கே போகிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம கேங் தான். ரொம்ப ஸ்லோ பண்ணுங்க. நம்ம அந்த லேக்கை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் போயிட்டே இருக்கும். இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. பட் இந்த ஏற்றம் அப்படிங்கிறது, இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்க, வழியே கம்மியாகிற மாதிரி இல்லை. பிளைன்ஸோடு வர மாட்டேங்குது. கிளைமேட் மாறிடுச்சுங்க. சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. வா, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. அந்த பேக் கழட்டி வச்சோன்னே வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் கந்தா ட்ரெக். இது வந்து ஜெனோலா டாச். இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரிலிருந்து மொத்தமாக ஜூடாகடா லேக்கு 4 கிலோமீட்டரு. நம்ம இப்போ 2.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஜூடாகடா லேக்லேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் வந்து பேஸ் கேம்ப்பு. ஏன்னா இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க ஃப்ரம் ஹியர் டு 1.5 கிலோமீட்டர் ஜூடா. இந்த இடத்துல வந்து விஜயா பால் ஜி கேதர் கந்தாக்கா தாபா. ஸோ இவர் வந்து ஃப்ளூட் பண்ணுவாருங்க. இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து லைவாகவே ஃப்ளூட் பண்ணிருக்காரு. மில்க் போகிற டீயா பக்கத்தில் போய் வெறும் பிளாக் டீயான்னு கேட்குறாங்க.
பயங்கரமாக இருக்குங்க சொல்ல போனால். ஆக்சுவலாக அங்கே அடுப்பு செஞ்சுட்டு இருக்கேன், அந்த இதுவும் இல்லை. இவர் வந்து அந்த ஃப்ளூட் வாசிக்கிற வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லிட்ரலி நம்ம ஆக்சுவலாக நடந்து வந்ததுக்கும் இந்த வெயிட்டு தூக்கிட்டு வந்ததுக்கும் இந்த ஃப்ளூட் வேறு லெவல் மேஜிக் பண்ணுதுங்க. வரையவா சா சா லவ் யூ லவ் யூ லவ் யூ. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம பேச பேச இந்த ஸ்மோக் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக ஸ்டே தான். பட் மேபி நம்ம சோலோவாக வந்தாலும் சரி, இல்லை எதுக்கும் தனியாக வந்து ஹாய் 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 ஏதாவது பே பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே நான் ஸ்டே பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் போகலாம் போல இருக்குது. பட் இதை பற்றி நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. போகிறதுக்குள்ளே இல்லை வரதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சு அப்படின்னா வந்து இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம டீம்லாம் இங்கே திருப்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேக் வச்சுருந்தா இதுதான் வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் அதுவும் பெரிய சிரமமாகவே போயிட்டுருக்கு. எல்லாம் மாற்றி போட்டனால யார் என்னன்னே தெரிய மாட்டுறாங்க. ஆனால் எல்லாம் நம்ம டீமாக தான் இருக்கும். ஓகே போகலாம் முன்னாடி. இப்போ இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு திருப்பி டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டீம் பொறுத்து போல இருக்குது. இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த டென்ட்டு பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம். லேக் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, எப்போ தான் இந்த லேக் வரும் அப்படின்ட்டு இருக்கு. 2 கிலோமீட்டர் 2 மினிட்ஸ். ஆக்சுவலாக நைட் நாங்கள் டின்னர் போகும்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ கிலோமீட்டர், 4 கிலோமீட்டரா, ஓகே 1 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் அப்படின்ட்டு. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னும் ஜூடாகடை லேக்கே நம்ம போய் சேர மாட்டோம். அந்த 1.5 கிலோமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கூட இன்னும் நம்ம பக்கத்தில் போன மாதிரி இல்லை, தெரிஞ்சு 1/2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்படி போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக அது சூப்பர் எமோஷனுங்க. அப்பாவும் குட்டி பையனும் வந்து பண்ணுறதுலாம் செம்மையாக இருக்குது ஃபீலு. அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. 2 பேர் தான் ட்ரெயின் ஜேர்னிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேரளா ட்ரக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவர் வந்து பையனுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு இப்போ இருந்தே. செம. நம்ம கும்பே சீரீஸில் வந்து சாஸ்கே ப்ரோ வீடியோவில் பார்த்துருப்போம் பிரீத்தி அக்கா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் கூட பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்க டீமோட வந்திருக்காங்க இவங்க. பட் அது இல்லாமல் நம்ம வந்து ஐமேக்ஸ் ப்ரோ டீம் வந்திருக்கோம், அக்கா டீம் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய டீம்ல இருந்து தமிழ்நாடு நிறைய பேர் ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. வர மாட்டாங்க. யார் இது? ஈசலா கப் நந்தே. ஏதோ சொல்றாருங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுக்காதீங்க. எனக்கு ஐபிஎல் ஓகே ஓகே. கேதார்கந்தா ட்ரெக்கிங்கில் இந்த ஸ்டிக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிக்கு நம்ம பட்ஜெட்டில் வாங்கிட்டோம். பட் ட்ரெக்கிங் போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது 2 நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு ஹெல்ப் ஆகுதா, ஹெல்ப் ஆகலையா? நம்ம நினச்ச ஸ்கிப் பண்ணலான்னு பிளான் பண்ணதை எடுத்து தூக்கிட்டு வந்துட்டோம். அதோட நல்லது எது ப்ரோ? ட்ரெக்கிங் போலோட பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரெக்கிங் போல் வந்து நம்ம சைஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சோடு தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கிரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் கையில் ஹோல்ட் பண்ணி நம்ம அதை பிடிச்சிக்கலாம். பட் இதுக்கு அப்படி இல்லை, நம்ம இந்த க்ளவுஸ்க்கு நல்லா வழுக்குது. பட் ஓகே, எப்படி நின்றுக்கலாம். கேப்பை வச்சுக்கிட்டோம், பேக்கை மாட்டி வச்சுட்டோம், ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த குச்சி. இப்படின்னு நினைக்கலாம். அக்கா வந்து நம்ம சாஸ்கே ப்ரோ டீமோட வந்தவங்க தான். எங்கள் கூடயே நடந்து வந்துட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அக்காவும் சரி அந்த அக்காவும் சரி. ஆனால் என்ன நாங்கள் மிஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேதார்கந்தா ட்ரக்கை பற்றி ஃபுல்லாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம அப்படியே பேசணும்ல, அதே மாதிரி தான் அக்காவும் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களாக்கா? இல்லைங்க, ஆக்சுவலி யூடியூப்ல வீடியோஸ் தான் பார்த்தோம். அந்த வீடியோஸில் அவங்க சொன்னது வந்து ரொம்ப மேலே இருக்கு, ட்ரோன் போட்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஓவியம் இவ்வளோ தூரம் பனியெல்லாம் காமிச்சாங்க. இப்போ பனியும் கம்மி தானா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறும். சும்மா கிடையாதுங்க, செம்ம ரொம்ப லைக் வெரி ஸ்டீப். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆமாம், அது மாதிரி ஆக்சுவலி உண்மை யாராவது சொல்லுங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் கேங்காக ட்ரெக் பண்ணுறோம். உண்மையான ஆள்காலும் சப்போர்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். அதனால் வந்து நாங்கள் ஈஸியாக ஏறிட்டு இருக்கோம். பட் கேதார்கந்தாக்கு நீங்கள் ட்ரக் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராக, அது 4 பேராக தான் வந்துருங்க. இல்லை அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டாக இருந்தேன் ட்ரிப்பு. கண்டிப்பாக ஏறவே முடியும். ஆமாக்கா, கண்டிப்பாக. ப்ராப்பர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம், தனியாலாம் பண்ணவே முடியாது. ஆமாக்கா. இந்த சிஸ்டர் தான் நம்ம கூட சேர்ந்து பேக்கை தூக்கிட்டு வந்துருக்காங்க. இவங்க கிட்ட கேட்கணும், எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துடுறீங்க? ஓகே ஓகே, 7. How was the trip? Oh, amazing. Super. Happy New Year. Happy New Year. Yay. Hey.
Are you from? சூரத், குஜராத். Super, super. Yes. தெரியலங்க சான்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. தெரியல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணுறவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிவாங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து வரதுக்கு 12 hours, இங்கேருந்து வரதுக்கு 12 hours. ஓகே ஓகே. டோட்டலி ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். ஒன் டே ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. நம்ம மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜூடாக்கா தாலாப் லேக் வந்துருச்சுங்க. அப்பா அடி. ஆக்சுவலாக அங்கே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிக் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் போட்டிருக்காங்களா, அங்கே வந்து ஃப்ளாக் வச்சுருக்காங்களா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஜூடாக்கா லாபா. என்னடா இது அந்த லேக்குங்க. உங்களை நேமை கீழே போடுறேன், எனக்கு வரமாட்டேது. இன்னொன்று இந்த கிளைமேட்டுக்கு பேசவே முடிய மாட்டேது. இதுவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டேக் எடுத்து நின்றுருக்கேன் இந்த இடத்துல நான். ஸோ நம்ம வந்துட்டேங்க. இந்த மேலே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வந்தாச்சுங்க ஜூடாக்கா தாலாப். 9,000 அடியில் நம்ம இருக்கோங்க. இதுதான் நம்ம இந்த லேக்கோட கேம்ப் ஏரியா. நம்ம வரும்போது பார்த்த கேம்ப் கூட இந்த இடத்துல நிறைய கேம்ப் இருக்கு. சூப்பர் செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம காலை எத்தனை மணிக்கு நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியும்ல. இப்போ மணி பாருங்கள். மணி ஆக்சுவலாக வந்து 3:59. மோஸ்ட்லி 4 மணி ஆச்சுங்க இந்த 4 கிலோமீட்டருக்கு. வந்து பேட்ச் ஒர்க்காக இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தாச்சு. நம்ம மாலிங்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம ஆதி ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நாங்கள் சமிட்லாம் போகும்போது வந்து செம்மையாக மிங்கிள் ஆகிட்டோம். இவரோட யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். செம்ம ஃபன்னாக இருக்குங்க அவரோட விளாக்லாம். ஆனால் இது எல்லாமே வந்திருக்க முடியாது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக உள்ளுக்கு ரைட் எல்லாமே தேவைப்படுது. எல்லாமே மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அது இது நம்ம நிறைய கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம ஆசைப்பட்ட இடம் இதுதாங்க. இந்த கேம்ப் நான் ஏன் ஆசைப்பட்ட இடம் சொன்னோன்னா, நம்ம இங்கே வந்து நைட் ஸ்டே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம காலையில் ட்ரெக் பண்ணியிருந்தோம்னா இந்த டைமுக்கு நான் வந்திருப்போம். 4 மணிக்கு வந்திருந்தோம்னா இங்கே ஃபுல் ஃபன்னாக இருந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். எல்லாம் நினைக்க தோணுது அந்த ஒரு ட்ரெயின் தான். பட் இருந்தாலும் ஓகே தான். ஹேப்பன். ஸோ பிரணவ் மகி ப்ரோ வந்திருக்கிறாப்ல. என்ன சொல்ல போகிறார்? எஸ் கைஸ், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஈஸியான ட்ரெக்காக இல்லை. எல்லா ஸ்பெஷல் கியர்ஸோடு வந்தாலும் டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி 1 டேயில் கவர் பண்ணுறது இப்போ தான் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். நாங்கள் 1 டே வந்து டிலே, அதனால் 2 நாள் கவர் பண்ண வேண்டியது எகெயின் வந்து இங்கேருந்து திரும்ப நாங்கள் வந்து கவர் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரியலி. என்னால் முடியல சொல்லப்போனால் வந்தவங்க யாருனாலையும் முடியல. ஏன்னா ஒன்று ரெஸ்ட்லெஸ்லாம் போயிட்டுருக்கு, இன்னொன்று நம்ம வந்த ஏரியாவும் அப்படி தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது என்ன நிலைமையில் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம ஒரு ஸ்னோவை பார்த்துட்டோம். அங்கே போய் அந்த ஸ்னோவை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த கஷ்டம்லாம் வந்து அங்கே லைட்டாக தெரியுது பாருங்கள் வெள்ளையா லைட்டாக சுண்ணாம்பு விட்டுருக்காங்க. இல்லை ப்ரோ, ஸ்னோ தான் என்கிட்டையும் சொன்னாங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் நான் பக்கத்தில் பார்த்துட்டு தான் போகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ அந்த பனியை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்னோவை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து அசால்ட் ஆயிருங்க. கேதர்காந்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஸை தொட்டுட்டார். ஆக்சுவலாக இப்படி தாங்க இருக்கும் நம்ம எதிர்பார்த்து வந்த ஸ்னோ. பட் என்னன்னா இது கொஞ்சமாக இருக்குது, 1% கூட இல்லை. இது ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி. நம்ம ஆக்சுவலாக வந்து இதை தான் ஸ்னோ சொல்ல மாட்டோம். ஸ்னோ வந்து அப்படியே கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து தண்ணி ஓட்டிகிட்டு இருந்திருக்கு. கிளைமேட்டுக்கு வந்து நல்லா உறைஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணதே வந்து நம்மளுக்கு நாக்கு தெளிச்சுங்க. இந்த 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எங்களை வேற லெவலில் வச்சு செஞ்சிச்சுங்க. நம்ம லேக்குன்றோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த லேக்கை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. அது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே ஃப்ரோஸ் ஆயிருக்கும். நம்ம போன டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. என்கிட்ட வரும் இப்படியே வந்து இப்படி போய் இவனுக்கு தாங்க இது. நம்ம ஆல்ரெடி கஷ்டத்தில் போயிட்டு இருக்கோம். இல்லை ப்ரோ, 4ஆவது வேணா 2ஆக பிரிஞ்சிடறேன். அவன் தனியாக போகிறான் பார்த்தீங்களா. ஆக்சுவலி இதாங்க அந்த லேக்கு. நம்ம கீழே அந்த தண்ணி உறைஞ்சி பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் குடி சீக்கிரம் வந்து உறைய போகுது. நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம். இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசனாக இருக்குது. இந்த சைடில் வந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வாரத்தில் வந்து ஃப்ரோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம
நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து லேக்குள்ளே போகிறோங்க. லேக்கு ஆல்ரெடி ஃப்ரோஸ், கஷ்டப்பட்டு ஃப்ரோஸான லேக்கை உடச்சிருக்காரு நம்ம ஆளு. நம்ம அரவிந்த் ப்ரோ ஆக்சுவலாக லேக் மேலே நடந்து போயிட்டு இருக்காருங்களா, ஜோரா கை தருங்க. நீங்கள் ஆக்சுவலாக உடைக்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு, உடச்சி உள்ளே விழுந்துருவீங்களோ அப்படின்ட்டு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் நம்ம ஆயிரம் நினைக்கிற ப்ரோ இங்கே ஃபுல்லாகவே. இங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது தெரியுதுங்களா? ப்ரோ பார்த்து ப்ரோ. இந்த இடத்துல 4-5 பேர் விழுந்துட்டாங்க. அசால்ட்டாக போயிட்டாப்புல, அசால்ட்டாக போயிட்டாப்புல ஒரு வாட்டுக்கு. பயந்து போலாட்டு இருக்கேன். நீங்க விழுட்டீங்களா? இல்லையேன்னு நினைச்சேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் தான் வழுக்கணும், ஆனால் விழல. சிறப்பு. எனக்கு ஏதோ பவர் இருக்குங்க. அண்ணாங்க ஜம்ப் பண்ண போறேன்னு இருந்தாரு. ஆழம் தெரியல. இந்த பேஸ் என்ன ப்ரோ? இங்க தான் இருக்கு. இந்த பேஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கு. வரும் சார், அப்படியே காமிங்க. இதுதான் ஆழம். இது வரைக்கும் இருக்கு. உச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ப்ரோ ஆழம் இருக்கு. இந்த இடத்துல ஆழமே இருக்கு. நான் கூட ரொம்ப ஆழம் இருக்குன்னு நினைச்சேன். ஸோ ஊந்தால சாவலாம் மாட்டோம், ஆனா அந்த தண்ணி சில்லுக்கு அந்த பனிக்கே செத்துருவோம். இது வரைக்கும் இருக்கு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ அடி இருக்கும்? ஒரு அடி இருக்குமா? இருக்கும். 1 அடி இருக்கும். 1 அடி அச்சா 1.5 அடி இருக்கும். 1.5 அடிக்கு ஆழத்துக்கு இருக்கு. ஆனா அங்கெல்லாம் தெரிஞ்சு போக ஆழம். இன்னும் போக அப்படியே அங்க ஒரு கால் வைக்கலாம். பாருங்க, எக்ஸ்ட்ரா நிறைய பேர் செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, சரி சரி விளையாடிட்டு नहीं यूट्यूबर ओनली मेमोरीज. ஆக்சுவலாக இதெல்லாம் சூப்பர் இல்லைங்க. ஒரு லேக்கே வந்து உறைஞ்சிருக்கு, அது மேலே நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் வந்து வேற லெவல் ஃபீலு. பட் நல்ல வேலை நம்ம வந்ததுக்கு ஒன்றுனா அமைஞ்சிட்டு தான் இருக்குது இந்த டைம்லையும். ஆக்சுவலாக ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க. நம்ம இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் போக வேண்டியது இருக்குது. ரொம்ப லேட் டைமில் தான் நம்ம போவோம். இது ரொம்ப ஹைங்க, நான் வந்ததெல்லாம் விட இது ரொம்ப ஹையாக இருக்குது. லேக்கிட்ட இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு அப்படியே லைட் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணி போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஃபுல்லாகவே டார்க்காக ஆயிடுச்சு. முன்னாடி என்ன இருக்குது, பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியலிங்க. நல்ல வேலை நாங்கள் வந்து கேங்காகவே இருந்தோம். இன்னும் நாங்கள் கொண்டு போன அந்த ஹெட் டார்ச் லைட்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் அப்படியே ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். பின்னாடி ஒரு கைடு வந்தாப்புல, அவர் அப்படியே எங்களை பேஸ் கேம்ப் வரைக்கும் கூட்டு போயிட்டாருங்க. பேஸ் கேம்ப் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளிர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுக்கு டென்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டென்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ட்டு எங்கள் லக்கேஜில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த தெர்மல் வியர் அப்புறம் ஜெர்க்கின் எல்லாமே நாங்கள் போட்டதுக்கப்புறம் தான் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சூடாக ரெடியாக இருக்குது வாங்க அப்படி நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா மேகி தட்டுலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே வந்து அந்த மேகி அப்படிங்கிறது ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சு. அளவாக சாப்பிட்டு டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டின்னருக்கு வந்து எங்களுக்கு சப்பாத்தியும் தால் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது உடனே கிடச்சினால வந்து எங்களுக்கு சூடாக இதமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க டென்ட்டில் போய்ட்டு நாங்கள் அப்படியே செட் ஆகிட்டோங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன் ஏர்லியாக முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மறுநாள் ட்ரெக் பண்ணது வந்து லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோவில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye bye. நான் உங்கள் MMT.